ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கடாய் கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி ஹைதராபாத் ஸ்பெஷல் கோடி வேப்புடு. கோடி வேப்புடு செய்ய முதல்ல நாம் ஒரு பவுலில் 250 கிராம்ஸ் சிக்கன் எடுத்துக்கலாம். இதை நம்ம ஃபஸ்ட்டு மேரினேஷன் பண்ணணும். மேரினேஷன் பண்ண முதல்ல ஒரு ஆஃப் லெமன் ஜூஸ் இதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதை க்ளோஸ் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 1 hour மேரினேட் பண்ணலாம். கோடி வேப்புடோட சிக்கன் நம்ம மேரினேஷன் பண்ணுற ப்ராசஸ் காமிச்சோம். மேரினேஷன் நல்லா ஆயிடுச்சு. இப்போது நாம் இதுக்கு ஒரு மசாலா பவுடர் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன பேனில் 1/2 டீஸ்பூன் தனியா சேர்த்துக்கலாம். 3 முந்திரி, ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர், ஒரு காஞ்ச மிளகா, ஒரு ஏலக்காய், அன்னாசி பூவோட ஒரு இதழ், 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை. இது எல்லாமே நல்லா ஸ்மெல் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது இது நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போது இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற விட்டுக்கலாம். இப்போது இதில் ஒரு சின்ன சில்லு தேங்காய் ஒரு துண்டை சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம். உங்கள்கிட்ட இன்கேஸ் கொப்பரை தேங்காய் இருந்தால் அதை அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் ஃப்ரெஷ் கோகோனட்டே நல்லா ரோஸ்ட் ஆகணும். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தேங்காயும் ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆன உடனே இதையும் ஒரு மிக்சர் ஜாரில் மற்ற மசாலாவோடு சேர்த்து நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் நாம் ஒரு 10 ml எண்ணெய் சேர்த்துக்கலாம். கூடவே அதே அளவுக்கு ஈக்குவலாக நம்ம நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே நாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது சின்னதாக நறுக்கி வச்சுருக்க ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு எப்போவுமே வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்குங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போது இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போது இதில் நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே சிக்கன் உப்பு சேர்த்துருக்கிறதுனால இதுலேயும் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்தா போதும். இது ட்ரை கிரேவின்றதுனால அதிகமாக சேர்த்துடாதீங்க. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நாம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. லைட்டாக ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு வதக்கி விட்டுட்டு இதில் நம்ம அந்த மேரினேட் பண்ணோம் இல்லையா, அந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துட்டு இதை ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இதில் ஏற்கனவே நம்ம மிளகாத்தூள் எல்லாமே சேர்த்துட்டோம். அதனால் இதை ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் இருக்க தண்ணியே வடிஞ்சு இது வெந்து வர அளவுக்கு நாம் அப்படியே வச்சு குக் பண்ணலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இதில் இருக்க வாட்டர் எல்லாமே வெளியில் அது நல்லா குக் ஆகி வரும். இதில் தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் அரைச்சி வச்ச மசாலா பவுடர் இருக்கு இல்லையா, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த மசாலா நம்ம ஏற்கனவே குக் பண்ணிட்டதுனால அது குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. பட் இந்த சிக்கனில் அது நல்லா கோட் ஆகணும். நீங்கள் அயன் கடாய் வச்சுருந்தீங்கன்னா அதில் பண்ணுங்கள், இன்னும் சூப்பராக இருக்கும். கரெக்டாக ஒரு 1 மினிட்க்கு அப்புறமா ஒரு பச்சை மிளகாவை 2ஆக கீறி இதில் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 1 மினிட் இதே மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டோம். நம்மளோட கோடி வேப்புடு
தயார். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.